வெற்றி வாழ்வு திருச்செவனுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளிலே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களாக நாங்கள் ஒன்றாக ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படியே இந்த இடத்துல நீர் பிரசன்னராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்கள் மத்தியிலே இருக்கிற உடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கு. பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அதை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால், அல்லது நம்மை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால், அதை தடுக்க யாரால முடியாது. ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய தேவனாலே நாம் பெருகுகிறோம், அவராலே நாம் உயர்த்தப்படுகின்றோம். நாம் பெருகுவதையோ உயருவதையோ நம்மை சுற்றியுள்ள மக்களின் கண்கள் நிச்சயமாகவே பார்க்கும். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம், அல்லது யாருமே இல்லையே, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால முடியவே முடியாது, இந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மனம் தளர்ந்து போன வேளையிலே கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று கொண்டு, உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய தேவை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் துதித்து ஆராதிக்கலாம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.
கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.
என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். நாம் துன்பத்திலே தவிக்கின்றதான வேளையிலே அவர் வந்து நம்மை அந்த துன்பத்திலிருந்து காக்க வல்லவராய் இருக்கிறார். இருளான சூழ்நிலைகளின் மத்தியிலே இயேசுவே நமக்கு ஒளியாய் வந்து அந்த இருளான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கின்றார். நம் கொடிய நோயினால் வாடிடும் நேரத்திலே அவர் மருத்துவராய் வந்து நம்மை சுகமாக்குகிறார். பசியாய் இருக்கின்ற வேளையிலே அவர் நமக்கு மன்னாவை தருகின்றார். நம்முடைய உறவினர்களாலோ அல்லது மற்ற மனிதர்களாலோ நாம் தூக்கி வீசப்படுகின்ற வேளையிலே அவர் நமக்கு ஊன்றுகோலாய் வந்து நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு காவலாய், நம்முடைய உயிராய், எப்பொழுதும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கின்றார். அவரை இந்த காலை வேளையிலே பாடி துதிப்போம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும். ஆமென். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய
ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம்.
நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் பலன், என் அரண். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி பார்த்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை தேடின ஒருவருக்கும் குறைவு என்பதே இல்லை. அவரை நம்பின யாரையும் அவர் கைவிடுவதே இல்லை. நித்திய கண்மலையான இந்த தேவனை இன்று காலையிலே நாம் ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே. கர்த்தாவே அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. முகம் பார்த்த எவரும் வேட்கம் அடைவதில்லை. உம்மை தேடுவோர்க்கெல்லாம் குறைகள் என்றும் இல்லையே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உம்மை நம்பினோரெவரும் கைவிடப்படுவதில்லை. ஆபத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து கால
காலத்தில் அனுகூல துணையும் நீரே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவர். என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவர். என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் 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 நீரே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே. என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த இயேசுவே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சுவாசம் அவரே, நம்முடைய ஏக்கம் அவராகவே இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் அப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ராஜா. நான் வாழுகிறதான இந்த பாதையிலே எத்தனையோ பாரங்கள் அழுத்துகின்றதான வேளையிலே நான் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறதற்கும் பாவத்தை நான் மேற்கொள்வதற்கும் சத்துருவை நான் எதிர்கொண்டு நிற்பதற்கும் உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் அப்பா. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, தேவனே உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் ராஜா. பரிசுத்தமான தேவனே, கருணை நிறைந்தவரே, கிருபையின் ஊற்றே, உம்மை நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆராதிக்கிறோம். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே. பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே. நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு.
நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, சிறிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, பரிசுத்தமான பிதாவே கருணையின் ஆழ்கடலே கிருபையின் ஊற்று நீரே ஆறுதல் அளிப்பவரே பரிசுத்தமான பிதாவே கருணையின் ஆழ்கடலே கிருபையின் ஊற்று நீரே ஆறுதல் அளிப்பவரே நாதா நீர் போதும் எனக்கு கிருபை போதும் எனக்கு நாதா நீர் போதும்
கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. இன்னும் ஒரு முறை. நாதா நீர் போதும் எனக்கு கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை போதும் அப்பா. அப்பா நீர் போதும் ராஜா. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜீவிய பாதையிலே ஆண்டவரே நாங்கள் வாழுகின்றதான இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தை ஜெயிக்க அப்பா சத்ருவை நாங்கள் எதிர்கொள்ள பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் கலங்கி நிற்கிறதான வேளையிலே தேவரீர் நீர் எங்கள் கரங்களை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறீரே, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே இல்லை என்று நாங்கள் கலங்கி தனித்து விடப்பட்ட போது அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் கோட்டையாய் அரணாய் அப்பா, நீர் எங்கள் எல்லாமா இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பலனா இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்களுடைய பலவீன நேரங்களிலே, எங்களுடைய சுகவீன நேரங்களிலே அப்பா உம்முடைய பலனை தந்து உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பேசுகிறதான தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்படட்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தீர்க்கிறதாய், வியாதிகளை குணமாக்குகிறதாய் ஆண்டவரே மிகப்பெரிய விடுதலை அளிக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமான நம் கரங்களிலே காணிக்கையும் தசம் எடுத்துக்கொள்வோம். நம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்துல இடத்துல வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் எப்பொழுதும் எதுவுமே இருக்காது. நீர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் பரிபூர்ணமும் நிறைவு நிரம்பி ஓடுதல், இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நாம் விதைப்போம். நாம் விதைக்கிறத நேரத்துல சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். நாம் தொடர்ந்து சங்கீதம் 51 நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சங்கீதம் 51 6 பிரிவா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். முதல் பிரிவு என்னன்னா பாவ மன்னிப்பு வேண்டுதல். அது முதல்ல 2 வசனத்துல இருக்கு. 2வது பிரிவு என்னன்னா பாவங்களை அறிக்கையிடுதல். 3-6 வசனங்கள். 3ஆம் பிரிவு என்னை சுத்திகரியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த பகுதி 7-9 வசனம். 4வது பிரிவு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். 10-12 வசனம். 5வது பிரிவு மன்னிப்பை குறித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். இந்த 5வது பிரிவு தான் 13-17 வசனம் வரையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். 51ஆம் சங்கீதம் பின்னணி நான் சொல்லிடுறேன். 51ஆம் சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. இது ஒரு ஜபமாக தாவீது தேவனிடத்துல வந்து விண்ணப்பம் செய்கிறார். இதனுடைய பின்னணி சூழ்நிலை என்னன்னா, தாவீது 2 பாவத்தை செய்யறாரு. பொதுவா சொல்றேன், அப்படியே மேலோட்டமா சொல்றேன். 2 பாவம் என்னன்னா விபச்சாரம், இன்னொன்னு கொலை. அந்த 51ஆம் சங்கீதம் அந்த தலைப்பை நீங்க பார்த்திருக்கீங்க. பச்சைபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவத்தை செஞ்ச பிறகு, பாவம் தாவீதுக்கு அது வெளிப்படுத்த பிறகு உடனே எழுதப்பட்ட இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதம். 6 பிரிவுல இந்த 5வது பிரிவு பேர்பட்டதா இருக்குன்னா மன்னிப்பு குறித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். வாசிக்கலாம் 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனை கேற்றும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய. ஒவ்வொரு பகுதியிலும் தாவீது வெளிப்படுத்திட்டே வராரு. முதல் பகுதியில் என்னன்னா மன்னிப்பை கோருகிறார். 2வது பகுதி என்னன்னா தான் செஞ்ச பாவத்தை அறிக்கையிடுகிறார். 3வது என்னன்னா என்னை சுத்திகரியும் அப்படின்னு வேண்டுறாரு. 4வதுன்னா சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். இப்படி கடந்து வரும் பொழுது 5வது பகுதி தான் என்ன பண்றாருன்னா பாவத்துக்கான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, இந்த பாவம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, பாவத்தை செஞ்ச பிறகு மனுஷன் இதை ஒன்றுமில்லாமல், அதாவது மரணத்துக்கு எதுவாய் நடத்துகிறது, பாதையே இல்லைன்ற மாதிரி மனுஷனை ஆக்கி விடுகிறது, குற்ற உணர்வை கொடுத்து
அந்த பாவம் அவனை அந்த அளவுக்கு சிந்திக்க வைத்து அடுத்த நிலைக்கு போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துகிறது. பாவம் அப்பேற்பட்டதாய் ஒரு கொடிய ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க. அடுத்த நிலைக்கு நம்மை செல்ல முடியாத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்திவிடும். நம்முடைய சிந்தையில ஒரு மாபெரும் வீழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு காரியத்தை பாவம் செய்து விடுகிறது. இந்த பாவம் எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது என்பதை தாவீது அதை உணர்ந்து பிற்பாடு எழுதுகிறார். அதுதான் சங்கீதம் 32. இந்த சங்கீதம் பாவத்தை செஞ்ச உடனே தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். இது அப்ப எழுதப்பட்ட சங்கீதம். ஆனா பாவம் எப்பேற்பட்டதா இருக்குது. அந்த பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டா பாருங்க, மனுஷன் தேவனிடத்துல ஒரு உறவு கொள்ளும்படி, தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி, என்னாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டான். ஆனா பாவம் உள்ள வந்த பிறகு தேவனிடத்துல இருந்து உறவு துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட பிறகு என்னன்னா, நன்மைகளை பெற முடியல, கஷ்டமாயிடுச்சு, சாபம் வந்துடுச்சு, சந்தோஷமும் இல்லை. என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, கையில நிக்க மாட்டேங்குது. ஏன்னா பாவம், சாபம். ஒரு சந்தோஷப்பட முடியல பாருங்க நம்முடைய கையின் கிரியையினால. அதனாலதான் பாவம் கொடிய ஒரு ரோகமா இருக்குது, அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போகுது. அப்போ இங்க தாவீது என்ன கற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னா, தேவனே, முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரியும். அப்போ முதல் வசனத்திலே வெளிப்படுத்துகிறார் என்னன்னா, தான் செஞ்ச பாவத்திற்கு என்னன்னா கிருபை, இரக்கம். ஏன்னா தாவீதுக்கு நியாயப்பிரமாணங்கள் போதிக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணங்கள் நல்லா தெரியும் பாருங்க. பிரமாணத்தின்படி தாவீது செஞ்ச பாவத்திற்கு அவர் கொலை செய்யப்பட வேண்டும், அவருக்கு தெரியும் பாருங்க. அதனால்தான் 16ஆம் வசனத்தில் எழுதுகிறார், பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இவர் ஒரு பணக்கார ராஜா பாருங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கு என்ன பலி வேணா இடலாம், 1000 காளை இடலாம், 10,000 ஆடு கூட கொண்டு வரலாம். அவ்வளோ அவருக்கு தெரியும் பாருங்க நியாய பிரமாணங்கள். ஏன்னா பஸ்கா பலியிடப்பட்டுதான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே தாவீதுக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, அதை நீர் விரும்புகிறது இல்லை. என்ன விரும்புகிறீர்னா, தேவனுக்கு கேட்கும் பலிகள், நொறுங்குண்ட ஆவிதான், புரோக்கன் ஹார்ட். என்னன்னா தாழ்மை. என்கிட்ட வா, கற்றுக்கொள், பாவ மன்னிப்பு என்கிட்ட பெற்றுக்கொள் அப்படின்னு வர, தைரியமா என்கிட்ட வா. பாருங்க, ஆதாம் உண்டாக்கப்பட்டான். எப்படி உண்டாக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். அங்க என்ன நடந்தது அப்படின்னா, பாவம் செஞ்ச பிறகு அங்க என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, அவனே ஒரு காரியத்தை செய்யறான். அந்த பாவத்தை எப்படி மூடலாம் என்று ஒரு ஐடியா பண்றான் பாருங்க. அதுதான் மனுஷனுக்கு ஏற்ற வீழ்ச்சி. பாவம் பாருங்க, ஒரு அதை மூடணும்னு விரும்புது. எதை? நிர்வாணத்தை மூடணும்னு விரும்புது. ஆனா வேதம் சொல்லுவது, இந்த உலகமே அவரால் உண்டாக்கப்பட்டது, உலகம் எல்லாம் குடிகள் அவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகமே அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கு. அப்படியே சொல்லப்படுது, அப்படியே அப்பட்டமா தெரியும் பாருங்க. ஆனா அந்த பாவத்தினுடைய ஐடியா எப்படி தெரியுமா இருக்கு? தான் செஞ்ச பாவத்தை உடனே மறைக்கணும்னு விரும்புது. ஆனா தேவன் ஐடியா, தேவனுடைய திட்டம், நோக்கம் அது இல்லை. மனுஷன் பாருங்க அப்படியே சுயநலமா சிந்திக்கிறான் இல்லையா? பாவம் செஞ்ச பிறகு அது மூடணும்னு விரும்புறான், அத்திலைகளை தேய்த்து கொள்கிறான். தேவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை இப்படி மூட முடியாது அப்படின்னு. அதனாலதான் உடனே அங்க அவர் என்ன பண்றாருன்னா, தோல் ஆடைகளை உண்டாக்குகிறார். தோல் ஆடைகள் எப்படி உண்டாக்குகிறார் அப்படின்னா, அங்க ஒரு மிருகத்தை அடிக்கிறாரு. அங்கேயே கற்றுக் கொடுக்கிறாரு என்னன்னா, பாவத்திற்கு பலி, ரத்தம். இந்த ரத்தம் சிந்தப்படும் வேண்டும் என்றால் அவருடைய குமாரனை அனுப்ப வேண்டும், பரிசுத்தமான பலி அவருக்கு செலுத்த வேண்டும். இதெல்லாம் தாவீதுக்கு தெரியுது பாருங்க. அதனாலதான் அவங்க சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறது இல்லை. எப்பேற்பட்ட ஒரு ஹார்ட்டை நீர் விரும்புகிறீர்னா, தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தை நீர் விரும்புகிறீர். நியாயப்படி மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்னா, பாவம் செஞ்ச பிறகு, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் மீறி செஞ்சேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நியாயப்படி அப்படித்தான் வந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான்னா, தானே சிந்திக்கிறான் பாருங்க. என்னன்னா, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அங்க தேவனே எதிர்த்து நின்று பேசுகிறான். என்ன பண்றாருன்னா, நீர் கொடுத்த ஸ்திரீ, நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானவள் அப்படின்றான். ஆனா முதல்ல உண்டாக்கப்பட்ட பிறகு எப்படி மனுஷனிலிருந்து மனுஷி எடுக்கப்பட்டாள் இல்லையா? அது எப்படி சொல்றாருன்னா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமானவள்.
எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம், எப்பேற்பட்ட ஒரு மனத்தாழ்மையோடு அதை சொல்றான். ஆனா பாவம் வந்த பிறகு என்னன்னா ஒரு தாழ்மை இல்லாத ஒரு இருதயமா மாறிச்சு பாருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனா தாவீது நல்லா கற்றுக்கொள்கிறார் பாருங்க. என்னன்னா நொறுகுண்ட ஆவிதான் அப்படின்னு. அப்ப இங்க சொல்றாரு இல்லையா 13ஆம் வசனத்துல, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளே உபதேசிப்பேன், பாவிகள் முடத்தில் திரும்புவார்கள். என்ன வழி அப்படின்னா ஆத்திராகமம் 34ஆம் அதிகாரம் சொல்றாரு, பாதகருக்கு உமது வழியை நான் உபதேசிப்பேன் அப்படின்னு. ஆத்திராகமம் 34 6-7 வசனங்கள் வாசிக்கிறோம் பாருங்க. என்ன வழி அப்படின்னா, மோசே பாருங்க தேவனை பார்க்கணும்னு விரும்புறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, என்னை பார்க்க முடியாது, நீ பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு. நான் கடந்து போறேன், என்னுடைய பின்னாடி பகுதி நீ பார்க்கப்ப அப்படின்னு. அப்போ அவர் கடந்து போகும் பொழுது அங்க ஒரு கர்த்தர் யார் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறார் பாருங்க. யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதனாலதான் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, பாவம் செஞ்ச பிறகு முதல் வசனத்துல தேவனே உமது கிருபையின்படி உமது இரக்கங்களின்படி நான் வரேன் அப்படின்னு அந்த இரக்கத்தையும் கிருபையும் வந்து தொங்கி கொள்ளுகிறார். அப்படியே சொல்லப்படுகிறது. என்னன்னா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆமா, 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, மீறுதலை மன்னிக்கிறாரு தான். அது தேவனுடைய ஒரு சைடு. இன்னொரு சைடை காண்பிக்குது பாருங்க. ஒரு காயின் இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? அதே போல தேவனுக்கு இன்னொரு முகம், இன்னொரு பக்கம் இருக்கு. அதே வசனத்தை அது பிற்பாடு வாசிக்கப்படுகிறது பாருங்க. குற்றவாளி குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறோம் என்று கூறினார். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார், கிருபையை காண்பிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமத்தை மன்னிக்கிறார். ஆமா, அது உண்மை. அதே போல குற்றவாளியை குற்றவானாக விடேன் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்காக என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், அன்பை காண்பித்திருக்கிறார், எல்லாவற்றையுமான ஒரு கிருபை அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல தேவ கோபாக்கினியை ஆண்டவராக இயேசு மீது செலுத்தி குற்றத்தை அவர் மீது செலுத்தி இருக்கிறார். அதைதான் தாவீதுக்கு அங்க கற்றுக்கொள்ளப்படுகிறது. என்னன்னா, மற்றவர்களுக்கு உமது வழி என்ன போதிப்பு. என்ன வழி அப்படின்னா, மன்னிப்பு எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னா கிருபையாய் வருகிறது. அது என்னன்னா சுவிசேஷத்தை நல்லா விளங்கி கொள்கிறார் பாருங்க தாவீது. அப்போ அவருடைய வழி என்னவா இருக்கு அப்படின்னா கல்வாரி சிலுவையா இருக்கு. அப்போ இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாவமா இருக்கலாம், குற்றமா இருக்கலாம், அது மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8:12 சொல்லப்படுது பாருங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையா மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினைக்க மாட்டார். அதுதான் தாவீதுக்கு அங்க நல்லா கற்றுக்கொண்டார் பாருங்க. ஒரு சுவிசேஷத்தை மற்றவர்கள் நான் வெளிப்படுத்துவேன். எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, நான் செஞ்ச பாவத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு கிருபையா இரக்கமாய் ஒரு பலி இருக்கிறதோ, இந்த மன்னிப்பை நான் எப்படி பெற்றுக்கொண்டனோ அதை மற்றவர்களுக்கு அதை நான் சொல்லுவேன் என்று தாவீது சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நாம தேவனிடத்துல தைரியமா வரலாம் பாருங்க. ஒரே ஒரு பலி, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. கல்வாரி சிலுவையில பலியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருக்கு நேரா நம்ம தைரியமா வரலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, குற்றங்கள் நீங்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் எல்லாம் மீறுதல் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அப்படியே சொல்லப்படுது பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் சொல்றாரு. என்னன்னா, அவருடைய வழியை நான் போதிப்பேன். அவருடைய நீதி என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் பாவத்தை அறிக்கையிட்டால் அது எப்பேற்பட்ட பாவமா இருக்கலாம், தைரியமா தேவனிடத்துல வர முடியும். நமக்கு உள்ள பரிசுத்த ஆவியான தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால, அடிமைதனத்தின் ஆவியில அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற ஆவி, அந்த ஆவியை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். தைரியமா இடத்துல வரலாம் பாருங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பலி நமக்காக இடப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய வழி கல்வாரி சிலுவையா இருக்கிறது, அவருடைய நீதி கல்வாரி சிலுவையா இருக்கிறது. இப்போ தைரியமா அவரோடு கூட நாம் உறவாட முடியும் பாருங்க. தைரியமா அவர்கிட்ட வரலாம். அவர் நம்மை கட்டி அணைக்கிறவரா இருக்கிறார், அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். எந்த சூழலையும் அவர் இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா முன்னெடுத்து கிருபையா இரக்கமா நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அப்போ மற்றவர்களுக்கும் நம்ம சொல்ல முடியும் பாருங்க. மற்றவர்களுக்கும் தேவனுடைய வழி என்ன, அவருடைய நீதி என்ன, மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மீது வைத்து நாம் இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் தேவன் என்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறார். வாக்கு பண்ணின தேவன் அவர் வாக்கு மாறாதவராய் அற்புதராய் அவர் எனக்கு இருக்கிறார். உம்முடைய அற்புதங்களை என்னுடைய குடும்பங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். குறைவு இல்லாத நிறைவான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையிலே பெருக்கம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. அதனோட நீர் வேதனையை கூட்ட மாட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் என்னுடையது, வெற்றி என்னுடையது. என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஏனெனில் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களில் பஞ்சங்கள், குறைவுகள், தாழ்ச்சிகள், இல்லாமை, பற்றாக்குறை நீங்கினபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்புகளினால் என் சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறினபடினால் ஸ்தோத்திரம். ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.